அனைத்து ஆட்டோ சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் மேலே ஸ்கொயர் போகாமல் பாருங்கள். இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் இந்த மீட்டர் கட்டணத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் கிலோமீட்டருக்கு 18 ரூபா தரத்துக்கு தயாராக தான் இருக்காங்க. நம்ம ஆட்டோ ஓட்டுற சில பேர், மொத்தமாக சொல்ல வரல, சில பேர் அவங்க வந்து கிலோமீட்டருக்கு 18 ரூபா கேட்டு தயவு செஞ்சு ஓட்டுங்க. பொதுமக்கள்கிட்டே கேளுங்க. நீங்களே இப்போது ஓலா ஊபர் அது இப்போ ஏதோ ஓட்ட வேணாம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தெரியல இப்படி கரெக்டான மட்டும் போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ரேபிட்டோவோ ஓட்டுற மாதிரியா இருந்தால் கூட கிலோமீட்டருக்கு 18 ரூபா கேளுங்க. அவங்களும் தர தயாராக தான் இருக்காங்க. அடுத்து பொதுமக்களும் உங்களுக்கு சொல்ல வரேன், 10 கிலோமீட்டருக்கு 150 ரூபாய்க்கு யாருங்க வருவாங்க? நீங்களும் இங்கே இருந்து இப்போ வரும்போது நீங்கள் ரேபிட்டோ ஊபரில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் நீங்கள் புக் பண்ணும்போது 10 கிலோமீட்டர் வந்து அவன் 7 கிலோமீட்டர் தான் காட்டுவான். இப்போ நீங்கள் போகிற லொக்கேஷன் இப்போ போரூர்லேருந்து டி நகர் வரீங்கன்னா நீங்கள் உங்கள் மேப்லேயே போடுங்க. நார்மல் மேப்பில் வந்து போட்டிங்கன்னா அது ஒரிஜினல் கிலோமீட்டர் காட்டும். அதில் காட்டும் போது நீங்கள் போய் கால்குலேட்டருங்க, கிலோமீட்டர் 18 ரூபா, எத்தனை கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போட்டு பாருங்கள், கரெக்டான அமௌண்ட் வரும். 180 ரூபா வரப்போகுது. டிராஃபிக்காக இருந்தால் 20 ரூபா சேர்த்து கேட்பாங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க, ஒரு சவாரி முடிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆகும்போது 20 ரூபா சேர்த்து கேட்குறது அவங்க தப்பு இல்லைங்க. நீங்களும் கொடுக்க தயாராக இருங்க. நீங்கள் சொல்லப்போனால் ஒரு லிட்டர் பால் விலை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த விலை எவ்வளோ இருக்குது, நீங்கள் கூகுளில் செக் பண்ணுங்கள், எல்லாம் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மினி பஸ் கவர்மெண்ட் பஸ் வருதுல்லைங்க, அதில் புது விலையை ஏற்றணும்னா சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு கொடுக்க தயாராகவும் இல்லை. ஆனாங்க போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான இதுவும் இல்லை. பொதுமக்களாக நீங்களாக முடிவு பண்ணி இது கொஞ்சம் ஏற்றுக்குங்க. கிலோமீட்டர் 18 ரூபா சொல்லி. இப்போ உங்களுக்கு இன்னும் புரியல சொல்லப்போனால், இந்த 18 ரூபாய் எங்களுக்கு சம்பாரிச்சு பெருசாக யாரும் இல்லை. இப்போது ஆட்டோ ஓட்டி இப்போ ஆட்டோவில் பார்த்தா இன்சூரன்ஸ் எவ்வளோ வருது, எஃப்சி எவ்வளோ வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் 1 ரூபாய் இல்லை. இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கொள்ளாடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இது வரைக்கும் சென்னையில் ஒரே ஒரு ஆட்டோக்காரன் நல்ல நிலைமைக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கான்னு நீங்கள் ஒரு ஆளை காட்டுங்க, நான் அப்போ ஒத்துக்கிறேங்க. ஒருத்தனும் நல்லா இல்லை. சம்பாதிக்கிறது ஃபுல்லாக மெயின்டெனன்ஸுக்கு, சர்வீஸுக்கு, இந்த மாதிரி தான் போகுது. நான் ஏதோ ஒரு ஆதரத்தில் பேசிட்டேங்க. எனக்கு தயவு செஞ்சு ஆட்டோக்கார நண்பர்களும் பொதுமக்களும் மன்னிச்சிடுங்க. இந்த சமீபத்தில் அந்த மீட்டர் விஷயம் பார்த்தீங்கன்னா அது இப்படி ரீச் ஆகவே மாட்டேங்குது. அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்டோட ஆட்டோ யாருன்னா ஓட்டலாம், இல்லை பொதுமக்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி பாருங்கள். ரெண்டாவது, இந்த 18 ரூபாய் கிலோமீட்டர் மீட்டர் நம்ம சென்னையில் மட்டும் நாங்கள் கேட்கல, மதுரை, ஈரோடு எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்டாண்டில் 50-60 பேர் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பிரபலப்படுத்துங்க. நன்றி.